ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஃப்ரின் வாய்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில மர்மமான காரணங்களால் மக்கள் இன்னும் பார்வையிட அனுமதிக்கப்படாத பூமியில் உள்ள நிறைய அற்புதமான இடங்கள்லாம் என்னென்ன, அந்த மர்மத்தோட பின்னணி உள்ள கதைலாம் என்ன, தொழில்நுட்பங்கள் எவ்வளவுதான் மேலே வளர்ந்தாலும் பூமியில் சில இடங்கள் மனிதர்களோட காலடி தடம்படாமல் தான் இருக்குது. அப்படி பூமியில் இருக்கிற பழமையான மிக மர்மமான மிக அறியப்படாத சில இடங்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்தியாவில் இருக்க வடக்கு சென்டினல் தீவு, இந்த சென்டினல் பழங்குடி மக்கள் வசிக்கிற இந்த தீவு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் பகுதியில் தான் இருக்குது. இங்கே வசிக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வெளி உலகத்துடனான தொடர்பை என்றைக்குமே விரும்புறது கிடையாதான். வெளி உலக மக்களை யாராவது பார்த்துட்டாலே என்ன பண்ணுறாங்களாம், தாக்குதலில் தான் ஈடுபடுறாங்களாம். ஒரு படகு கப்பல் ஏதாவது அங்கே அந்த தீவுக்கு பக்கத்தில் போனாலே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தாக்குதலில் ஈடுபடுறனால இந்த தீவுக்குள்ளே யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருக்காங்க. இந்த தடையை மீறி இங்கு போன மத போதகர் எல்லாம் என்ன ஆனாங்க அப்படின்றது இன்ன வரைக்கும் விடை தெரியாத ஒரு மர்மமாகத்தான் இருக்குது. 2004 சுனாமி தாக்கிய போது இந்த தீவோட நிலை அறியறதுக்கு அந்த பகுதியில் பறந்த இராணுவ ஹெலிகாப்டரை இங்குள்ள மக்கள் தாக்கியதை குறிப்பிடத்தருக்கு. பிரான்ஸில் இருக்கிற லாஸ்கா குகைகள். பிரான்ஸில் அமைந்திருக்கிற இந்த லாஸ்கா குகைகள் சுமார் 17,300 ஆண்டுகளுக்கு பழமையானவையாக இருக்குது. பழைய கற்கால ஓவியங்கள்லாம் இங்கே இருக்குது. இந்த ஓவியங்களில் என்ன இருக்குன்னா, மான் உள்ளிட்ட காட்டு விலங்குகளோட பல ஓவியங்கள்லாம் வரையப்பட்டிருக்காங்க. மனிதர்கள் இங்கே வருவதனால ஓவியங்கள் பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1963 அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த குகையெல்லாம் மூடியிருக்காங்க. சீனாவில் உள்ள கிங்ஸி ஹுவாங் கல்லறை. சீனாவில் முதல் பேரரசர் கிங்ஸி ஹுவாங் கல்லறையான இது சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாங்க. இது தொல்பொருள் ஆராய்ச்சியிலே மிக முக்கியமானதாக இருக்குது. இன்னும் அந்த கல்லறையில் உள்பகுதி ஆராயப்படாமல் இருப்பதால் மர்மமானதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரமிடுகள் போல மரணத்திற்கு பின்னாடியும் வாழ்க்கையில் தேவைப்படுற பல விஷயங்கள் இருப்பதாக கூறப்படுறாங்க. பண்டைய இடத்திற்கு மரியாதை செய்யும் பொருட்டாகவும் இந்த கல்லறையில் அகழ்வாராய்ச்சி செய்வதற்கும் சீன அரசு தடை விதிச்சிருக்காங்க. இதே போல் எத்தனையோ மர்மங்கள் நம்மளுக்கெல்லாம் தெரியாமல் மறைக்கப்பட்டிருக்கு. அது எல்லாமே நான் அடுத்தடுத்த பகுதியில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இதே போல் அறியப்படாத பல வரலாறுகளை எல்லாம் அறிவதற்கு அஃப்ரின் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுக்கு கருத்துக்களை தெரிவிங்க. நன்றி.